வணக்கம் நண்பர்களே. சரி, இப்போ கேஎன் நேரு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் ஸ்கேமு, ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங்கு, அந்த இப்போ ஒரு பில் கலெக்டர்னா அதுக்கு ஒரு 3,00,000 5,00,000 அதுக்கு போஸ்ட்டுக்கு தகுந்த மாரி. இன்ஜினியர் மாத்துறன்னா அந்த மாரி கோடிக்கணக்கில அவங்க அப்புறம் சம்பாதிக்க தான் போகிறாங்க. இந்த மாரி பல விதம் மாத்துறது ஜாப் ஸ்கேம். செந்தில் பாலாஜி மாரியே. இதுக்கெல்லாம் உடனே இப்போ போட சொல்லி போடல எஃப்ஐஆர். பொறுப்பு டிஜியை வச்சு காலம் தள்ளினாங்க 8 மாசமா. ஏன்னா இவங்களுக்குள்ள அவங்க நேர்மையான அதிகாரி இவங்க போட்டால் சரியாகாதுன்னு சொல்லி இப்படி தாட்டிட்டாங்க. இப்போ தேர்தல் கமிஷன் இப்போ மேலே ரிப்போர்ட் படி அவங்க சொல்கிறது தான் தேர்தல் கமிஷன் போட்டுப்பாங்க டிஜிபி. ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லையா? என் ஓட்டுக்கு மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டானா எப்படியும் பண்ணுவா, அதை தடுக்கணும், ரைட்டு. அப்போ டிஜிபி நியாயமாக நேர்மையாக இருக்கிற டிஜிபி இருந்தால் தான் இங்கே வேலை நடக்கும். அது தவிர ராணுவமெல்லாம் வேணும் வச்சுக்கோங்க இவனுக்கு அடிக்கிற கூத்துக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ அதுக்கு போட்டால் என்னங்கிறாங்க, இவ்வளவும் பண்ணிவிட்டு மக்கள் விரோதமாயிட்டு இனி நேரு கைது பண்ணால் மட்டும் என்ன அப்படியே இவர் ஆனால் ஒன்று முக்குக்கு முக்கு கொண்டு போவோம். நாங்களாம் நல்ல ஆட்சி கொடுத்தோம், அதையும் நம்புவோம் இந்த மக்கள், நோட்டுக்கும் குவார்ட்டருக்கும். அதனால முன்ன பின்ன என்ன ஆகுது அப்படின்றது அவங்க எடுக்கிற முடிவு தெரியுது. இப்போ எடப்பாடி டெல்லி போயிருக்காரு, சீட்டுக்கா இது சம்மந்தமானு தெரியல. தினகரன் இப்போ போகிறார் நைட்டில், சரியா? அந்த மாதிரி ஒரு முடிவு என்ன வருதுன்றது. இதுக்கடையில் ஆம்ஸ்டாங் கொலை உண்டார் இல்லையா? மாயாவதி கட்சி ஊப்பியில் இங்கே எதுவும் இல்லை. ஆனால் அந்த கட்சியில் தான் செல்வ பெருந்தங்க, காங்கிரஸுக்கு செல்வ பெருந்தங்க பல கட்சி மாறினாள், செந்தில் பாலாஜி மாதிரி. அப்புறம் ஆம்ஸ்டாங் ஒரு 2024 கொலை உண்டார் இல்லையா? அதில் பிடிச்ச ஆளுகளை ஒன்றுக்கு ஒன்று ஏதோ அவங்க தாக்க வந்தாங்கன்னு சொல்லி என்கவுண்ட்ரு பண்ணாங்க. 1-2 பேர், முதல்ல ஒருத்தர், அப்புறம் இன்னொரு நபரை என்கவுண்ட்ரு பண்ணாங்க போலீஸில். அதுக்கு எஃப்ஐஆர் போட்ட மாதிரி தெரில. சிபிஐக்கு கேட்டாங்க, சிபியும் சரியாக இல்லை. கோர்ட்டே கூடி இவங்க பிடிச்சி வச்ச ஆளர்லாம் ரத்து பண்ணிவிட்டு, இவங்க யாரையாவது தான் கை காட்டியிருப்பாங்க, ரத்து பண்ணிவிட்டு மேலே சிபிஐ கூடனா இது வரைக்கும் சிபிஐக்கு போயிருக்கான்றது தெரியல. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செல்வ பிறந்தங்க, இன்னொரு ரவுடி, அந்த சேகர் பாபு, 3 பேரையும் சொல்கிறாங்க. இப்போ கூடி வீடியோ போட்டுட்ருப்பார் பத்திரிகையாளர்கள். அப்போ இது ஒரு பக்கம். ஒரு தலித்து தலைவர், மாயாவதி கட்சி, இங்கே பகுஜன் சமாஜ் தலைவர் இருந்தால் அதில் தான் செல்வ பிறந்தங்க இருந்தது முதல்ல. அந்த மாதிரி கொலை உண்டது. இந்த மாதிரி பலது இருக்குது. ஒன்று இதெல்லாம் மறந்துடக்கூடாது மக்கள். பாலியல் துன்புறுத்தல், மக்களுக்கு ஒன்றும் செய்யலை, ஒன்றும் இல்லாமையே 5 லட்சம் கோடி கடன் இந்த 4-5 வருஷத்துக்குள்ளே. எப்படி மக்களுக்கு எதாவது நடந்துதா? சீர்தூக்கி பார்க்கணும், தலைமுறைக்காகவும் சிந்திக்கணும். அதாங்க. நன்றி.